வைகாசி மாதத்தின் சிறப்புகள் நிறைந்த வைகாசி மாதம். வளம் தரும் வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைசாகம் என்றும் போற்றுவர். வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. கங்கையில் நீராட வசதி இல்லாதவர்கள் தங்கள் இல்லத்திற்கு அருகில் உள்ள புனித நீர்நிலைகளில் வடக்கு நோக்கி கங்கையை பிரார்த்தித்து நீராடினால் கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும் என்று வேத நூல்கள் கூறுகின்றன. வைகாசி என்பதை விசாகம் என்றும் கூறுவர். விசாகம் என்றால் மலர்ச்சி என்று பொருள். வைகாசிதான் சமஸ்கிருதத்தில் வைசாகம் ஆனது. இந்த மாதத்தில் புனித நதியில் நீராடி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செய்தால் நற்பேறுகள் பல பெறலாம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது. ஆதிசக்தியானவள் அந்த 6 குழந்தைகளை அரவணைத்து ஓர் உடல் ஆக்கினாள் என்பது புராணம். அந்த குழந்தையே 6 முகனான ஸ்கந்தனான முருகப்பெருமான் ஆவார். வைகாசி சுக்ல சதுர்த்தசியில்தான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். கௌதம புத்தர் அவதரித்தது ஓர் வைகாசி பௌர்ணமி அன்று என்று வரலாறு கூறுகிறது. அவர் கயையில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி மாத பௌர்ணமி தினத்திலே. வைகாசி மாத மூல நட்சத்திர நாள் திருஞான சம்பந்தரின் திருநக்ஷத்திர தினமாகும். அன்று ஆச்சாள்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம்மாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி மாதமாகும். காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி மாத பௌர்ணமி தினத்தன்றே. ஆதிசங்கரர் தோன்றியது வைகாசி மாத பஞ்சமி தினத்தில். வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி 108 பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எள் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாபங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப விரதமாகும். ரிஷப விரத நாளில் ரிஷப வாகனத்தில் உமா மகேஸ்வரராக வீற்றிருக்கும் சிவபெருமானை வழிபட வேண்டும். இதனால் வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வாகனம் வைத்திருப்போர் புதிய வாகனத்தை வாங்கும் யோகம் கிட்டும். வைகாசி விசாகத்தில் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணம் கூறுகிறது. ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீவாஞ்சியம் மற்றும் திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள திருப்பைஞ்சீலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். வைகாசி மாதத்தின் சிறப்பு தகவல்கள் இனிதே நிறைவடைந்தன.